பெத்லகேம் பாலகன் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த மகிழ்ச்சியான காலை வேளையிலே உங்கள் யாவரையும் இயேசுவின் திருப்பெயரில் அன்போடு வாழ்த்தி காணொளி வழியாக உங்களை சந்திப்பதில் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வருடத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை நாளிலே இந்த இறை வார்த்தை வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். துதிகளின் முதலே மகிமையோடு வீற்றிருக்கிறவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான இறைவா, இந்த மகிழ்ச்சியான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த வருஷத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். இந்த நாளிலும் உடைய இறை வார்த்தையை நாங்கள் கேட்டு ஆண்டவரே, தொடர்ந்து வரப்போகிற புதிய வருஷத்தின் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் உம்முடைய ஆலயத்துக்கு வந்து ஆராதனைகளிலே பங்கு பெற்று உம்மை துதித்து வார்த்தைகளை கேட்டு ஜெபிக்க கர்த்தர் கிருபைத்தார். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை ஆசீர்வதியும். உடைய குழுவை எடுத்து நீர் பயன்படுத்தும். தொடர்ந்து ஆண்டவரே, என்னுடைய குழுவிற்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீர் தந்து தொடர்ந்து வருகிற புத்தாண்டிலும் எங்களை பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலை வேளையில ஆண்டவரை துதிக்க 170வது பாடலாகிய சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தாம் 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 என்ற பாடலை நம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். 170வது பாடல். சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தாம் 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 இவர்தாம். சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தாம் 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 இவர்தாம். நமதாதி பிதாவின் திருப்பாலர் இவர், நமதாதி பிதாவின் திருப்பாலர் இவர், அனுகூலர் இவர், மனுவேலர் இவர், அனுகூலர் இவர், மனுவேலர் இவர். சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தாம் 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 இவர்தாம். நேய கிருபையின் ஒரு சேயர் இவர், நேய கிருபையின் ஒரு சேயர் இவர், பரமராயர் இவர், நமதாயர் இவர், பரமராயர் இவர், நமதாயர் இவர். சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தாம் 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 இவர்தாம். ஆதி நரர் செய்த தீதாரவே, ஆதி நரர் செய்த தீதாரவே, அருளானந்தமாய் அடியார் சொந்தமாய், அருளானந்தமாய் அடியார் சொந்தமாய். சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தாம் 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 இவர்தாம். வேத முதல்வன் அற்புத மகிழ, வேத முதல்வன் அற்புத மகிழ, பூலோகம் மகிழ, வானோர்கள் மகிழ, பூலோகம் மகிழ, வானோர்கள் மகிழ. சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தாம் 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 இவர்
பெற்றோர் கூடவே சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தாம் 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 இவர்தாம். மெய்யாகவே மேசையாவுமே, மெய்யாகவே மேசையாவுமே நம்மை நாடினாரே, கிருபை கூடினாரே, நம்மை நாடினாரே, கிருபை கூடினாரே, சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தாம் 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 இவர்தாம். அருளானந்தம் மோட்ச வழி காட்டினாரே, அருளானந்த மோட்ச வழி காட்டினாரே, நிலை நாட்டினாரே, மோடி சூட்டினாரே, நிலை நாட்டினாரே, மோடி சூட்டினாரே, சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தாம் 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 இவர்தாம். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த வருடத்திலே கடைசி ஞாயிற்றுக்கிழமையாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி, அது பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரை உள்ள பகுதிகள். இந்த பகுதியிலே 3 முக்கியமான செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், இயேசுவை ஆலயத்திற்கு குடும்பமாக அழைத்து சென்று அர்ப்பணிக்கின்ற நிகழ்வு. அதாவது இந்த குடும்பத்திற்கு கத்தோலிக்க, இந்த ஞாயிறுக்கு கத்தோலிக்க திருச்சபை வைத்திருக்கிற பெயர் திருக்குடும்ப ஞாயிறு என்று வைத்திருக்கிறார்கள். திருக்குடும்ப ஞாயிறு. இயேசுவின் தாயும் தகப்பனுமாகிய மரியாளும் யோசேப்பும் இயேசு குழந்தையை அழைத்து கொண்டு அவர்கள் ஆலயத்திற்கு சென்று அர்ப்பணிக்கின்ற ஒரு காரியத்தை தான் இந்த நாளிலே நாம் பார்க்கின்றோம். திருக்குடும்ப ஞாயிறு. அதாவது the presentation of Jesus baby in the temple and the response of Simon and அண்ணா. அதாவது சிமியோன் தாத்தாவனுடைய பாடலும் அண்ணாவனுடைய விசுவாசமும் பக்தியையும், அண்ணாள் என்ற அந்த தாயாருடைய விசுவாச பக்தியை நாம் பார்க்கிறோம். முக்கியமா இந்த பகுதியில இயேசுவை இருவருமே லைட் ஆஃப் த ரெடம்ஷன், லைட் அண்ட் ரெடம்ஷன் in the context of Jesus birth, light and redemption in the context of Jesus birth என்று சொல்கிறார்கள். அதாவது இயேசுவை ஒளியாய் பார்க்கிறார்கள். மூன்றாவது, இங்கே 2 பேருக்கு இருக்கிற அந்த ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். ஏன் இயேசுவின் குடும்பத்திற்கே இருக்கிற கீழ்ப்படிதல் இல்லையா? ஆலயத்துக்கு போகணும், அவங்க அர்ப்பணிக்கணும், காணிக்க கொடுக்கணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் பெற்றதா இருக்கு. The importance of faith and obedience worship in the Christian life. கிறிஸ்தவ வாழ்வில தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை நாம் இங்கே அறிந்து கொண்டிருக்கிறோம். அப்போ லூக்கா 2:22 24 முதல்ல நாம் பார்க்கும்போது, ஆண்டவராகிய இயேசு பிறந்த பிறகு அவர்கள் பெத்லகேம்ல இருந்து புறப்பட்டு அவங்க சொந்த வீட்டுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து ஆலயத்துக்கு போகின்ற நிகழ்வு தான் இங்கே நம்ம பார்க்கின்றோம். 22-24 நாம் பார்க்கும்போது, இயேசு குழந்தையை ஆலயத்துல படைக்கிறார்கள். அது யூத பின்னணி, யூத கலாச்சாரத்துல மிக முக்கியமாக இருக்கிறது. யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 1-2 அதே போல 4-12 வரை நாம் பார்க்கும்போது, முதல் பேரான குமாரனை, முதல் பேர் தலையீற்றை அவர்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்பது பழைய ஏற்பாட்டிலே மோசேயின் நியாயப்பிரமாணமாய் இருக்கிறது. அதைதான் இந்த நாட்களிலே, குறிப்பாக இந்த நாளிலே இயேசுவின் தாயாரும் இயேசுவின் தந்தையாகிய யோசேப்பு மரியாளும் சேர்ந்து இயேசுவை ஆலயத்துக்கு அழைத்து செல்கிறார்கள். 2வது,
மரியாளும் யோசேப்பும் செலுத்துகின்ற காணிக்கை. ஒரு ஜோடு காட்டுப்புறாவை அவர்கள் செலுத்துகின்றதை பார்க்கிறோம். அதே போல இயேசுவை அங்க சிமியோன் தாத்தாவும் அண்ணாவும் இணைந்து புகழ்ந்து பாடுவதை நாம் பார்க்கின்றோம். இப்ப இங்க முக்கியமா நம்ம பார்க்கும்போது இயேசு உலகத்தின் படைப்பாளர், பிதாவாகிய கடவுளிடமிருந்து வந்தவர், பிதாவாகிய கடவுளின் குமாரன். ஆனால் அவரே இந்த உலகத்துல அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவர் உருவாக்கின நியாய பிரமாணத்திற்கு அவர் கீழ்ப்படிந்தார் என்று சொல்லும் போது அது மிகுந்த நமக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. அப்போ அடிக்கடி இயேசு ஆண்டவர் அவருடைய ஊழியத்துல சொல்லுவார், நான் நியாய பிரமாணங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் ஒழிக்க வந்தேன் என்று நீங்க அறிந்து கொள்ளாதீங்க, நான் அதை நிறைவேற்றவே வந்திருக்கிறேன். ஆமென். ஆம், இயேசு ஆண்டவர் இந்த உலகத்தில் ஏற்கனவே பல தீர்க்க தரிசிகளினாலும் மோசேனால் கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்தை அவர் குலைக்க அல்ல, தன் வாழ்விலே நிறைவேற்றினார். பொதுவாக யூதருடைய பழக்க வழக்கங்களிலே மோசே நியாய பிரமாணத்திலே முதல் பிறந்த ஆண் பிள்ளையை கடவுளுக்கு அர்ப்பணிப்பது வழக்கமாக இருக்கிறது. அதை தான் இந்த நாளிலே அவங்க செய்கின்றதை நம்ம பார்க்கின்றோம். அதே போல இந்த இடத்துல அவங்க ஆலயத்துக்கு வருவதை பார்க்கிறோம். குழந்தை பிறந்த 8ஆம் நாளிலே ஆலயத்துக்கு வருகிறார்கள். ஒருவேளை குழந்தை பேற்றனுடைய அந்த பிரச்சனைகள் இருக்கலாம், பிராக்டிக்கல் ப்ராப்ளம் மரியாளுக்கு இருக்கலாம், இல்லையா, யோசேப்புக்கு இருக்கலாம். இருவருமே ஒரு அவமான சூழ்நிலையில இருக்கிறார். மரியாளுக்கு திருமணம் ஆகாம குழந்தை பிறந்தது. மரியாளுடைய குழந்தையை யோசேப்பு அதுக்கு தகப்பன் என்று அவர் வச்சுக்கிறாரு. இப்போ இதெல்லாம் உலகத்துல மக்கள் பார்க்கும்போது அவங்கள அவமானப்படுத்தி இருக்கலாம், அசிங்கப்படுத்திருக்கலாம். ஆனால் இதெல்லாம் பொருட்படுத்தாமல் கிறிஸ்துவை தன் குழந்தையாக ஏற்றுக்கொண்டு உலகத்தின் இரட்சகரை தன் வாழ்வில ஏற்றுக்கொண்டு அதற்காக அவமானங்களை அவர்கள் சந்தித்தாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை நாமும் கூட கிறிஸ்தவர்களாய் இருக்கிறபடினாலே பல நேரங்களிலே பல மனிதர்களிடமிருந்து நமக்கு அவமானங்கள் வருகிறது, பல அவமான சொற்கள் வருகிறது, அவச்சொற்கள் வருகிறது. சில நேரத்துல நம்மளை கேலி கூத்தா கூட செய்வாங்க. நம்ம செய்கிற பிரார்த்தனைகள், ஜபங்கள், நாம் பாடுகிற பாடல்கள், அது ஆலயத்துக்கு போறது வர்றது, நம்முடைய பக்தி எல்லாம் சிலருக்கு அது அசிங்கமா இருக்கலாம், அது நமக்கு அவமானத்தை ஏற்படுத்தலாம். ஆனா ஆண்டவருக்காக நாம் அதை தாங்கி கொள்ளுகிற போது உண்மையாகவே ஆண்டவர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. அதை தான் யோசேப்பும் தாங்கி கொண்டார், மரியாளும் தாங்கி கொண்டு அவங்க வாழ்விலே அந்த ஆசீர்வாதங்களை பெற்றாங்க. 2வது, ஆண்டவரை குழந்தையாக தூக்கி கொண்டு போறாங்க. அந்த குழந்தைய பனிக்காலத்துல தூக்கி கொண்டு போறது தேவையா என்று நம்ம எல்லாரும் கேட்கலாம். ஆனா போறாங்க. ஆலயத்துக்கு போவது எவ்வளவு முக்கியம் என்பதை இங்க மரியாளும் யோசேப்பும் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு ஒருவேளை பல இடங்களிலே நான் ஆயராக இருக்கிறபடினாலே எல்லா இடத்துல திருச்சபைகளே நான் சொல்லுவது ஆலயத்துக்கு வாங்க, எல்லாரும் ஆலயத்துக்கு வாங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய சபைகளில நிறைய பேரு பல காரணங்களால ஆலயத்துக்கு வராம இருக்கிறாங்க. ஒருவேளை அது நிர்வாகத்தில் ஏற்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், ஆயரோடு ஏற்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், குடும்ப சூழ்நிலை காரணமா இருக்கலாம், வேலை பலுவி நிமித்தமா இருக்கலாம், அல்லது அன்னைக்குதான் லீவு, அன்னைக்குதான் எல்லா வேலையும் நாங்க செய்யணும். சிலர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, அன்னைக்குதான் லீவ் ஆயிர, அதனால துணி துவைக்கணும், அன்னைக்குதான் எல்லாம் பிள்ளைங்களோட இருக்கணும், எல்லாம் ரைட்டு தான், எல்லா காரணங்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது தான். ஆனால் தேவனே, இந்த உலகத்தை படைத்த ஆண்டவரே ஆலயத்துக்கு வராரு, நியாயபிரமாணத்தை நிறைவேற்றுகிறாருன்னா நம்ம ஏமாத்துறோம். அவன் 3ஆம் கற்பனை எங்கே போவது? ஓய்வு நாளை பரிசுத்த ஆசரிக்க நினைப்பாயாக என்று ஆண்டவர் சொல்லியிருக்க. அந்த நாளில நாம் ஆலயத்துக்கு போகிறத தவிர வேற ஒரு வேலையும் கிடையாது. நாம் மரிக்கின்ற நாளா இருந்தாலும் கூட, ஒருவேளை நாம் மரித்து விட்டால்தான் நம்முடைய உடல் மட்டும் போகும், மரிக்கவில்லை என்றால் நாம் ஆலயத்துக்கு சென்றே ஆக வேண்டும். இதுதான் நான் எல்லா இடத்திலும் சொல்லுவது. இப்போ ஆலயத்துக்கு போகாம இன்னைக்கு சாக்கு சொல்லுகிற நிறைய மக்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். அது சரியில்லை, இது சரியில்லை, ஐயர் சரியில்லை, பொறுப்பாளர்கள் சரியில்லை, ஆலயம் சரியில்லை, புதிய ஆலயம் கட்டுட்டோம், அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கொண்டே இருப்பார். அப்போ ஆலயத்துக்கு போக மனம் இல்லாதவர்கள் ஏதாவது சொல்லுவாங்க. ஆனா ஆலயத்துக்கு போகிற மனம் இருக்கிறவங்க சரியான நேரத்துக்கு வருவாங்க, ஆண்டவரை துதிப்பாங்க, வசனத்தை கேட்பாங்க, இல்லையா? ஒருவேளை இன்னைக்கு இந்த வருஷத்துல 52 வாரங்கள் இருக்கிறதாக கணக்கு நம்ம வைத்திருக்கிறோம். ஒருவேளை 1-2 மிச்சமா வரலாம், குறையலாம். இந்த 52 வாரத்துல நான் எத்தனை வாரத்துல ஆண்டவரை தேடி வந்திருக்கிறேன்? ஆலயத்துக்கு வந்து நான் நன்றி சொல்றேன்னா, அவர் எனக்காக எவ்வளோ காரியங்களை செய்திருக்கிறார், என் வாழ்க்கையில நல்ல காரியங்களை எனக்கு செய்திருக்கிறார்.
நன்மைகளை கொடுத்திருக்கிறார். நான் வியாதியா இருந்தேன், எனக்கு சுகம் கொடுத்திருக்கிறாரு. நான் நிறைய முறை ஜபித்திருக்கிறேன், என் ஜபத்திற்கு பதில் தந்திருக்கிறார். என் கணவன் வியாதியா இருந்தார், நான் ஜெபம் பண்ணும்போது அவருக்கு சுகம் கொடுத்தாரு. எனக்கு குழந்தை இல்லாம இருந்துச்சு, எனக்கு குழந்தை தந்திருக்கிறாரு. எனக்கு வேலை இல்லாம இருந்தது, வேலை தந்திருக்கிறாரு. ஆபத்துல இருந்து என்னை காத்திருக்கிறார் என்று பல ஜப குறிப்புகளுக்கு பதில் தந்திருக்கிறார். நம்ம எதுக்காவது நன்றி சொல்றோமா? ஒரு வாரம் கூட நிக்காம வந்திருக்கிறோமா? யோசித்து பாரு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரே ஆலயத்துக்கு வருகிறார். மூன்றாவது இங்க நடக்கின்ற காரியம், சிமியோன் தாத்தா ஒரு மிக சிறந்த ஒரு பாடலை இங்கே பாடுறார். பாருங்க, 29வது வசனம், லூக்கா 1:29. ஆண்டவரே, உமது சொற்படி அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போக செய்கிறேன். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன என்று சொல்லுகிறார். இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி, இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை என்று சொல்லுகிறார். அதாவது இந்த பாட்டை நம்ம சிமியோனின் ஸ்தோத்திர பாடல் என்று நம்முடைய பாடல் புத்தகத்துல நம்ம ராபோஜனத்துக்கு அப்புறமாக பாடுகிற பாட்டாக அது இருக்கிறது நம்ம பார்க்கின்றோம் இல்லையா? ஒவ்வொரு ராபோஜனத்திலும் இந்த பாட்டை பாடுறோம். என்னன்னா, ஆண்டவர் உலகத்திற்கு மீட்பாக இருக்கிறார், அவரில் ஒளி இருக்கிறது, நம்முடைய பாவம் என்கின்ற இருளை அவர் நீக்கி இருக்கிறார் என்ற ஒரு சத்தியத்தை விளக்கின்ற ஒரு பாடல். ஆங்கிலத்துல இது நுன் டிமிட்ஸ் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க. நுன் டிமிட்ஸ் என்ற வார்த்தை, அதாவது ஸ்தோத்திர பாடல். மரியாளின் ஸ்தோத்திர பாடல் இருக்கிறது இல்லையா, அன்னாளின் ஸ்தோத்திர பாடல் இருக்கிறது. இது சிமியோனின் ஸ்தோத்திர பாடலாக நம்ம பார்க்கிறோம். அப்போ குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இந்த குழந்தை இஸ்ரேல் மக்களுக்குள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமா இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும், உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். அதாவது இயேசுவினுடைய மரணத்தையும் கூட சேர்த்து சொல்லிடுறார் கடைசியா. அதுக்கப்புறம் 36 நம்ம பார்க்கிறோம், ஆசேர் குலத்தை சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அண்ணா என்னும் இறைவாக்கினர் அங்க இருக்கிறார். இறைவாக்கினர், ப்ராஃபட்டஸஸ் இங்கிலீஷ்ல. அவர் வயது முதிர்ந்தவர், மனமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பிறகு கைம்பெண் ஆனவர், விதவாயிட்டார். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ரொம்ப அழகா பாருங்க. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், திருமணமாகி சின்ன வயசுல கணவனை இழந்துட்டாங்க, இன்னைக்கு நிறைய பேர் மறுமணம் செய்து கொண்டு வாழ்றாங்க. அது ஒன்றும் தவறு இல்லை. ஆண்டவரும் புதிய ஏற்பாட்டு காலத்துல அந்த சிந்தனையெல்லாம் அவர் மிக சிறந்த ஆக்கத்தோடு பாராட்டுகிறார், அதுல தவறில்லை. ஆனால் இந்த அம்மா பாருங்க, வாழ்வையே ஆண்டவருக்காய் அர்ப்பணித்திருக்கிறார்கள். சிமியோனும் ஆலயத்தில் இருக்கிறாரு, இந்த உலகத்தை படைத்த கடவுளும் இயேசுவும் ஆலயத்தில் இருக்கிறாரு இல்லையா, அண்ணாவும் ஆலயத்தில் இருக்கிறாங்க. திருமண வாழ்வை துறந்து உலக வாழ்க்கை ஆசைகளை எல்லாம் துறந்து அவங்க 84 வயதுல அந்த ஆலயத்தில் தொண்டு செய்து கொண்டு ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம ஆலயத்துக்கு வருவதற்கே கடினப்படுகிறோம். ஆலயத்துல ஏதாவது வேலை ஒண்ணு செய்யணும்னா அதுக்கும் கடினப்படுகிறோம். ஆனா இன்னைக்கு நிறைய மக்கள் அதை வாஞ்சியோடு செய்யறாங்க. குடும்பமா நாங்க செய்யறோம், குடும்பமா ஊழியத்தை நாங்க செய்யறோம், குடும்பமா ஆலயத்தை ஞாயிற்றுக்கிழமை துடைக்கிறோம், கிளீன் பண்றோம் அப்படின்னு. அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேன். ஆனால் இங்கே அண்ணாவும் சிமியோனும் இயேசுவை பற்றிய மீட்பின் செய்தியை சொல்லுகிறார்கள் இல்லையா. உன்னுடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டன. யூ ஆர் மை சால்வேஷன், யூ ஆர் சால்வேஷன் ஆஃப் இஸ்ரேல், யூ ஆர் சால்வேஷன் ஆஃப் திஸ் வேர்ல்ட் என்று சொல்லுறான். அப்போ கிரேக்க வார்த்தையில சால்வட்ரோஸ் என்று சொன்னால் ரட்சிப்பு. இப்போ ரட்சிப்பின் அம்சமாக இயேசு வந்திருக்கிறார், ஆலயத்துக்கு வந்திருக்கிறார், ரட்சிப்பை கொடுக்க வந்திருக்கிறார் என்ற செய்தியை பரப்பினார். நாமும் கூட இந்த புதிய வரப்போகிற ஆண்டுல கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை எல்லாருக்கும் அறிவிப்போம். முக்கியமா இயேசுவே ஆண்டவர் இந்த உலகத்துல அவர் ஆலயத்துக்கு வந்தாரு என்ற செய்தியை நம்ம மறந்துடாம ஒவ்வொரு வாரமும் நம்ம ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வசனத்தை கேட்டு அவரை துதித்து, சிமியோனை போல துதித்து, அண்ணாவை போல ஆண்டவருடைய புகழை பாட தூய ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.
ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த மகிழ்வான கிறிஸ்துமஸ் காலங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ ஒரு புதிய ஆண்டிற்குள்ளாய் பிரவேசிக்க போகிறோம். குறிப்பாக ஆண்டவரை இந்த 2024 ஆண்டின் எல்லா மாதங்களையும் எங்களை ஆண்டவரை கடக்கும்படியாய் செய்தீர். மனிதர்கள் எங்கள் மேல ரதங்களை ஓட்டினார்கள். ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் கடந்து வந்தோம். நெருப்பிலே கடந்து வந்தோம், தண்ணீரிலே கடந்து வந்தோம், வியாதியிலே, பலவீனத்திலே, துன்பத்திலே, துயரத்திலே, கைவிடப்படுதலே, ஆண்டவரை இக்கட்டுகளிலே, வசை மொழிகளை எல்லாவற்றையும் கடந்து வந்தோம். ஆனாலும் நீர் எங்களை கைவிடாமல், எங்கள் ஜீவனை ஆண்டவரை நீ எடுத்துக்கொள்ளாமல் இந்த நாள் வரையில எங்களை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறபடினால் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்த என்னமாய் ஸ்தோத்தரிப்போமாக என்று பக்தன் பாடுவதை போல நாங்கள் பாடுகிறோம். இம்மட்டுமாய் உதவி செய்த எபினேசர் இனிமேலும் இம்மானுவேலராய் எங்கள் வாழ்விலே துணையாயிரும். இது இயேசு ஆண்டவர் குழந்தையா இருந்த போது குடும்பமாய், திரு குடும்பமாய் ஆண்டவரே உம்முடைய ஆலயத்துக்கு வந்து தங்களை படைத்தார்கள். அவமானங்கள், வசை சொற்கள் இருந்தாலும் மரியாள் யோசேப்பும் தன்னை ஆண்டவரே உமக்காக படைத்தார்கள். இரட்சகருக்காக எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டார்கள். நாங்களும் கூட இயேசுவுக்காய் எல்லா அவமானங்களையும் பொறுத்து கொள்ள கிருபைத்தார். இயேசுவை போல எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ஆராதனையில பங்கு பெற்று ஆலயத்துக்கு வந்து எங்களால் முடிந்த தொண்டுகளை ஆண்டவர் ஊழியத்தில் ஆயரோடு இணைந்து செய்யும். மக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கும் சிமியோன் தாத்தாவை போல நான் புகழ்ந்து பாடும், அண்ணா தாயாரை போல ஊழியம் செய்யவும் கர்த்தர் எங்களை வழிநடத்தும். இந்த நாளிலே இந்த ஆண்டவரே ஊழியத்தில் இந்த வருடம் பூராக எங்களோடு கூட இருந்து உழைத்தனுடைய அன்பர் சாருக்காக, ஆண்டவர் ஏஞ்சு அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மாத்தால் மரியாளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தன்னுடைய இல்லத்தை திறந்து கொடுத்து இந்த ஊழியத்தை செய்வதற்கு எல்லா விதமான தேவைகளை செய்து கொடுக்கிற சாரி அக்காவையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்திங்க. புதிய ஆண்டிலும் நான் உற்சாகமாக இதை இன்னும் ஆண்டவரே ஒரு படி மேலே போய் செய்ய கிருபைத்தார். ஆண்டவரே, இதோ எங்களோடு கூட இணைந்து இந்த ஊழியத்தில் கடந்த ஒரு காலமாக ஆண்டவர் இசை வழியாக ஊழியத்தை செய்கிற இப்படி சாக்கோ சாருக்காக விசேஷமாக ஜபிக்கிறோம். இப்படி பிரீதா டீச்சருக்காக ஜபிக்கிறோம். அவரை தம்பதிகளாக ஆசீர்வாதத்திற்கு நன்றி செலுத்த தொடர்ந்து எல்லா தேவைகளையும் சந்தியும் எங்களோடு கூட இணைந்து குறிப்பாக ஆண்டவரே காலை நேர தொழுகையிலும் அடியனோடு பாப்பனப்பள்ளி போதக வட்டத்தில் பாப்பனப்பள்ளி மின்னூர் வடகரையிலெல்லாம் ஆண்டவர் மேல் சானாப்பம் பகுதியிலெல்லாம் வந்து ஊழியத்தை செய்தார். கிறிஸ்துமஸ் காலங்களிலே அந்த ஊழியத்தை ஆண்டவர் நிறைவேற்றினதை நாங்கள் பார்க்கிறோம். நன்றி ஆண்டவர். தொடர்ந்து இவ்வாறாக உம்முடைய நாமத்தை நாங்கள் குழுவாக மகிமைப்படுத்தும். ஆண்டவர் நீர் எங்களை பயன்படுத்தும். அடியனை எடுத்து நீர் பயன்படுத்தும். இந்த ஆண்டவரை இந்த ஊழியம் ஆரம்பத்திலிருந்து இந்த 4-5 வருடங்களாக இதை கண்டு கழித்து கொண்டிருக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், இதை ஷேர் பண்றவங்க, ஆண்டவரை கேட்கிறவங்க கூட எல்லாரையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து நாங்கள் இதை செய்யும். அநேகருக்கு இந்த ஆண்டவரை வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரிஸ் என்ற பேர்ல துவங்கப்பட்டிருக்கிற ஆண்டவர் புதிய வருஷத்திலிருந்து அதை ஆரம்பிக்க போகிறோம். அதையும் கூட தேவன் ஆசீர்வதிக்க ஆண்டவர் நாள் ஜபிக்கிறோம். தொடர்ந்து நாளில் பிறந்த நாள், திரும்ப நாளை காணுகின்றவர்களையும் பலவீனமா இருக்கிற மக்களையும் ஆண்டவரை பாதப்படியில் ஒப்புடுக்கிறோம். எல்லாரையும் கண்ணோக்கி பார். இந்த நாளில் நடைபெறுகிற எல்லா ஆராதனைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இதை பார்த்து கேட்டு பயன்பெறுகிற உலகமெங்கும் இருக்கிற எல்லா மக்களுக்கும் உங்களுடைய இறை ஆசிரியர்களை தந்து வழி நடத்துங்க. நாங்களும் இயேசுவின் திரு குடும்பத்தை போல குடும்பமாக ஆலயத்துக்கு சென்று உம்மை வணங்க போற்ற கிருபை தாரும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுள் அன்பு, தூய ஆவி இணைக்கும் இந்த நாளிலே நம்ம நேரோடு கொண்டிருப்பதாக. ஆமென்.